قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون قد أفلح المؤمنون முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சொர்க்கவாதிகள் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி யார் உண்மையான வெற்றி அடைந்து விடுகிறார்? யார் உண்மையான வெற்றியாளர்? فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறவர் فَقَدْ فَازَ அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்ப அந்த வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்களுடைய சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன? الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ தொழுகையில் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள். சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க? தொழுகையில உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள். وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مُعْرِضُونَ லஹு கேளிக்கை விளையாட்டு நேரத்தை வீணாக கழிக்க மாட்டாங்க. நேரத்தை அவர்கள் வீணாக கழிக்க மாட்டார்கள். ஒரு இடத்துல கேளிக்கை நடக்குது, அனாச்சாரம் நடக்குது என்றால் அதை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். அதே போன்று ஜகாத்து கொடுப்பார்கள். ஜகாத்தை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனது மர்ம உறுப்பை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சூரா அல்-முஃமினூன்ல அப்படியே அடுக்கி கொண்டு வருகிறான். வல்லதீன ஹும் லிஅமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன் அவர்கள் தன்னுடைய அமானிதங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்புகளை நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன் والذين هم على صلواتهم يحافظون தொழுகை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இவங்க யாரு? உலாயிக ஹுமுல் வாரிசூன் الذين يرثون الفردوس هم فيها خالدون உலாயிக ஹுமுல் வாரிசூன் இவர்கள் அனந்தரக்காரர்கள். எதற்கு அனந்தரக்காரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் யாராவது நீங்க சொர்க்கத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கணுமாக இருந்தா நீங்க அல் ஃபிர்தௌஸ் கேளுங்க. அந்த ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன் ஒரு மாளிகை கட்டப்பட்டு அந்த மாளிகைக்குள்ள அனுப்பி சொல்றாரு நீங்க 2 ஹவர்ல வெளியே வந்துருங்கண்டா அதுக்கு சந்தோஷமே இருக்காது. உள்ளுக்குள்ள போக நிரந்தரமா இருங்க, வெளியே வரவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஃபிர்தௌஸை உங்களுக்கு தருகிறான் ஒரு இன்பம், அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் ஒரு இன்பம். அல்லாஹ் சொல்கிறான் இந்த முஃமின்கள் இந்த சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க? மேல சொன்ன சூரா அல்-முஃமினூன் எடுத்து பாருங்க, 18ஆம் ஜுஸை பெரட்டி பாருங்க, சூரா அல்-முஃமினூன பாருங்க. அதுல அல்லாஹ் தஆலா ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே சொல்லிடுவார். சொல்லி போட்டு சொல்றான் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன் இவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப சொர்க்கவாசியினுடைய பண்பு சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா இந்த சூரா அல்-முஃமினூனுடைய ஆரம்ப பகுதியிலே சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சொல்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا. அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் உங்களோட ரப்பிடத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க.
பாவ மன்னிப்பு தேடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க இஸ்திக்ஃபார் செய்தால் இன்னஹு கான கஃபாரா, அந்த ரப்பு காஃபிர் மட்டுமல்ல, பாவத்தை மன்னிக்கிறவன் காஃபிர், கஃபார் பாவங்களை அதிகமாக மன்னிப்பு. நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும், கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு கேட்டாலே அல்லாஹ்வை நீங்க பரிகாசம் செய்றீங்க என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வை நாங்க பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் கேட்குறீங்க, அல்லது உங்களோட மனசுல நீங்க நினைக்கிறீங்கண்டா அல்லாஹ்வோட நீங்க பரிகாசம் செய்றீங்க, கேலி பண்றீங்க, ஜோக் பண்றீங்க. அல்லாஹ் சொல்ல நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் மன்னிப்பேன். ஆனா இவர் அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு ஒரு கேள்வியை எழுப்புறதே பாவம். ஏன்? எங்கட ரப்பு மன்னிக்க கூடியவன், அவன் அன்பாளன். சென்ற வாரம் பார்த்தோமா இல்லையா? அன்பாளன். அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களும் அவன் பால் உயர்த்தப்படுகின்ற பொழுது, அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஒரு சொட்டு கீழே கையிலே வடிகின்ற பொழுது அவனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற சுமைகளை பஞ்சு பஞ்சாக பறக்க வைக்கிறான் அந்த ரப்புல் ஆலமீன். அது அவனுடைய வாதா, அவனுடைய வாக்கு. அப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அவனோட பாவங்களை மன்னிச்சுட்டு விட்டுற மாட்டான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், பாவங்களை நீங்க அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சா அவன் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களோட பகுதியில உங்களோட ஊர்ல மழை இல்லை என்றால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செஞ்சா மழையை பொழிவிப்பான். இது குர்ஆன், இது குர்ஆன். இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை வருமா? வரும். அல்லாஹ் சொல்கிறான் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் வானத்தில் இருந்து மழையை நாங்கள் கொட்டுவோம். பொருளாதாரத்தில் பிரச்சனையா, வறுமையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன், பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக ஆக்கி தருவான். பிள்ளை பாக்கியம் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன், பிள்ளைகளை அல்லாஹ் தருவான். தோட்டம் துறவு, வறுமை, வறண்டு போய்விட்டது என்றால், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், தோட்டங்களை செழித்து வளரச் செய்வான். தோட்டங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். தோட்டங்கள் நீங்க வச்சிருக்கிற மரம் ஒழுங்கா வளர இல்லை, அதுல பிரச்சனை இருக்குதுண்டா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. புத்திக்கு படுதா? தண்ணி ஊற்றணும், மருந்தடிக்கணும்னு யோசிப்போம். ரப்பு சொல்ற ஆன்மீக மருத்துவம் புரியுதா? வயஜஅல் லக்கும் ஜன்னாத், அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓட செய்வான். சும்மா ஓடும் ஆறு, சும்மா ஓடும் ஆறு. மழை பெய்யும், அல்லாஹ் மழை இறக்குவான். ஆறு பெருக்கெடுத்து ஓடும், அல்லாஹ் அதை ஏற்படுத்துவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, இதை ரப்பு சொல்றது சகோதரர்களே.